ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமா பிராம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, எங்கே திரும்பினாலும் இதுதான் ஹாட் டாபிக். இந்த படம் பார்த்தீங்களா, இதுதான்டா சினிமா அப்படின்றதுக்கு ஆகா ஓகன்னு பில்டப் கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எந்த படம் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படம் எப்படி இருக்குது அதுதான் பார்க்க போகிறோம். இது ஒரு மலையாள படங்க. இது ஒரு தமிழ் படம் கிடையாது, தமிழ் டப்பிங் கிடையாது, மலையாள படம். இந்த படத்துக்கு தமிழ்நாட்டிலே செம மவுசு ஃபுல் ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குது. ஒரு செம்ம ரீச் ஆகிருக்கு தமிழ்நாட்டிலே. ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தை என்னடா இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் மஞ்சுமல் அப்படின்ற ஊரில் இருக்கிற பசங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, டூர் போகிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. அப்படி பிளான் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவங்க கோவா பிளான் பண்ணுறாங்க. ஆனால் கோவா போக முடியல. ஸோ அதனால் சரி வாங்கடா கொடைக்கானல் போவோம் அப்படின்ற மாதிரி கொடைக்கானல் வராங்க. இங்கே வரவங்க பார்த்தீங்கன்னா, அந்த கும்பலில் ஒருத்தருக்கு குணா கோவைக்கு போகும்போது ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்க மீண்டு வந்தாங்களா அப்படின்றதான் ஸ்டோரி. இந்த கதையில் என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலாக ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான படம் இது. சினிமாட்டோகிராஃபி ஒர்க்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் ஒரு கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த ரெயின் சீசனில் பார்க்கும்போது நம்ம தேட்டரில் இருக்கிறோமா இல்லை கொடைக்கானல் இருக்கிறோமா அப்படின்ற ரேஞ்சுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு சினிமாட்டோகிராஃபருக்கு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க படத்தில், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பிஜிஎம் படத்தில் பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ஒர்க்கு, அதுக்கப்புறம் பிஜிஎம். ஏன்னா கதை நார்மல் கதை தான். நீங்கள் ஏற்கனவே இந்த கதையை நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ்லேயே நீங்கள் அறம் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த படத்தை கடைசி வரைக்கும் உட்காந்து பார்க்க வைக்கிறது இந்த ரெண்டு தான், சினிமாட்டோகிராஃபி ஒர்க்கு, அப்புறம் மியூசிக், அப்புறம் ஆக்டிங். இதுதான் மியூசிக் சொல்லப்போனால் சின்ன சின்ன சவுண்ட் எஃபெக்ட் அவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுவே ரொம்ப கேட்கறது அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கேயுமே இறைச்சல் இல்லை, என்னடா அது கைமை கத்திட்டு அப்படின்ற இறைச்சல் இல்லாமல் அவ்வளோ அழகாக, அவ்வளோ சைலண்ட்டாக, அவ்வளோ சூப்பராக கதைக்கு என்ன தேவோ அது அழகாக கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் நம்ம குணா படத்தில் ஒரு சாங்கு, அது கிளைமேக்ஸில் வச்சுருப்பார் டைரக்டர் சிதம்பரம், பின்னி எடுத்துட்டாங்க. அந்த சாங்கு தேட்டரில் கை தட்டுச்சு. ஸோ அது செம்ம சீன் அந்த சாங் வச்சுருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், அதை அப்படி ஒரு கூஸ்பன்ஸ் கொடுக்கும். ஸோ அதேமாதிரி எங்கெங்கே என்னென்ன தேவையோ அது கரெக்டாக வச்சுருக்காரு இசையமைப்பாளர் சுஷின் ஷியாம். ஸோ மொத்தத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான படம் டெக்னிக்கல் சைடாது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் நடித்தவங்க அப்படி பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க. அப்படியே இந்த ரியாலிட்டியாக யாருமே ஒரு குறை எங்கேயுமே குறை சொல்ல முடியல. நடித்தவங்க எங்கேயுமே ஒரு குறை சொல்ல முடியல. அந்தளவுக்கு ஒரு ரியாலிட்டி நடிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அது படத்துக்கு இன்னொரு ப்ளஸ், ஓகேங்களா. ஸோ இந்த படத்தில் மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டென்ஷனை காட்டிருக்கலாம். ஏன்னா படம் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஏற்றி காட்டலாம். ஆடியன்ஸ் இல்லையே என்னடா பண்ணுறீங்க, டக்குனு பண்ணுங்கடான்ற மாதிரி ஒரு சீட் எஜ்ஜில் உட்கார வைக்கிற மாதிரி சில சீன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதில் டேரக்டாக இன்னும் கொஞ்சம் வச்சுருந்தா நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான படம், ஆக்டிங் வைஸாக ஸ்ட்ராங்கான படம், ஒரு தரமான படம் தான் அது, ஓகேங்களா. ஆனால் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டென்ஷன்ஸ் ஏற்றுற மாதிரி சீன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிரிப்பாக சூப்பராக இருந்திருக்கும். அதே சமயம் கிளைமேக்ஸ் போக போக ரியாலிட்டியை தாண்டி படம் போகும். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் கேட்காதீங்க இந்த படம் தமிழ் இல்லையே என்னடா படம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 60% தமிழ் தான். இது ஒரு மலையாள படம் இருந்தால் கூட 60% தமிழ் தான். கொடைக்கானலுக்கு அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தமிழ் தான் படம் மூவ் ஆகும், ஓகேங்களா. ஸோ அதனால் எந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. அப்புறம் கீழே சப்டைட்டில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபேமிலியாக போய் படத்தை பாருங்கள், நிச்சயம் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இவங்க சொல்கிறதுக்கு ஆகா ஓகோ இதுதான்டா சினிமா அப்படிலாம் கிடையாது. எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிட்டு போங்க, நிச்சயம் உங்களை திருப்தி படுத்தும். ஒரு நல்ல படம் பார்த்தா ஒரு ஃபீல் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த படத்துக்கு நம்ம 5க்கு 3.75 ரேட்டிங் கொடுத்துட்டு மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். டாட்டா, பை பாய்.